தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. மரியாயின் மாசற்ற திரு இருதயத்திற்கு நம்மை முழுவதும் ஒப்புக்கொடுக்கும் மன்றாட்டு. ஓ அமலோற்பவ தாயே, இதோ பாவியாகிய நாங்கள் ஞான ஸ்நானத்தில் கொடுத்த வார்த்தை பாட்டை உமது கரங்களில் புதுப்பித்து உறுதிப்படுத்துகிறோம். பிசாசையும் அதன் கிரிகைகளையும் ஆரவாரங்களையும் விட்டுவிடுகின்றோம். நித்திய ஞானமாகிய இயேசு கிறிஸ்துநாதருக்கு எங்களை முழுவதும் கையளித்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு நேரிடும் துன்பங்களையும் அவருடைய பாடுகளோடு ஒன்றித்து முன்னைவிட இன்னும் அவருக்கு அதிக பிரமாணிக்கமாய் இருப்பதாக வாக்களிக்கின்றோம். சகல மோட்சவாசிகளுக்கு முன் உம்மை எங்கள் அன்னையாகவும் ஆண்டவளாகவும் தெரிந்து கொள்கிறோம். உமது அடிமையாக எங்கள் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் என் உள்ளுறுப்புகளையும் ஐம்புலன்களையும் எங்கள் ஜீவிய காலம் முழுவதும் நான் செய்யும் நற்செயல்களையும் பலன்களையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களையும் எங்களுக்கு சொந்தமான யாவற்றையும் இப்பொழுதும் எப்பொழுதும் கடவுளின் அதிமிக மகிமைக்காக உமது பிரியப்படி நீரே முழு உரிமையுடன் ஆண்டு வழிநடத்த கையளிக்கிறோம். ஆமென். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே பாவிகள் எங்களுக்காக மன்றாடும். மரியாவின் மாசற்ற திரு இருதயமே உலகத்தின் மீட்புக்காக உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். எண்ணிக்கை புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 26 முடியுள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உம்மை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனை. உங்கள் அனைவருக்கும் பிறந்திருக்கிற புதிய ஆண்டின் நல்வாழ்த்துக்கள். வருடத்தின் முதல் நாள் நாம் கொண்டாடும் மாபெரும் பெருவிழா அன்னை கன்னிமரியாள் இறைவனின் தாய் என்ற கோட்பாடுதான். இது திருச்சபையால் வரையறுக்கப்பட்ட முதல் அதிகாரப்பூர்வ மரியியல் கோட்பாடுடன் நேரடியாக தொடர்புடையது. கடவுளின் தாய் என்ற மரியாளின் நிலை இந்த பட்டத்திற்கான கிரேக்க வார்த்தை தியோடோகோஸ். இதன் பொருள் கடவுளை தாங்குபவர். அந்த புனைப்பெயர் மரியாளுக்கு மிகவும் பழமையான மற்றும் பொதுவாக பயன்படுத்தப்படும் புனைப்பெயர்களுள் ஒன்றாகும். திருச்சபையின் முதல் நூற்றாண்டுகளிலேயே கிறிஸ்தவர்கள் இதை பயன்படுத்தினார்கள். முதல் கிறிஸ்தவர்கள் மரியாளை கடவுளின் தாய் என்று தயக்கமின்றி அழைத்தார்கள். இது விவிலியத்தின் அடிப்படையிலும் தர்க்க ரீதியிலும் இது மிகவும் சரியானதாக தோன்றியது. இயேசு கடவுளாகவும் மரியா அவருடைய தாயாகவும் இருந்தால் அது அவரை கடவுளின் தாயாக மாற்றியது. இருப்பினும் 5ஆம் நூற்றாண்டில் கத்தோலிக்கரல்லாத பலர் இன்றும் எழுப்பும் அதே ஆட்சேபனைகளை சிலர் எழுப்பினர். கடவுளின் தாய் என்ற பட்டப்பெயர் மரியாள் கடவுளை தோற்றுவித்தவர் என்பதை குறிக்கிறது என்று அவர்கள் வாதிட்டனர். அந்த மறுப்பாளர்கள் கிறிஸ்துவின் தாய் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் கடவுளின் தாய் அல்ல என்று அவர்கள் வாதிட்டு கூறினர். இருப்பினும் அந்த மறுப்பாளர்களின் மையத்தில் கிறிஸ்துவின் 2 இயல்புகளின் ஒற்றுமைக்கு எதிர்ப்பு இருந்தது. மரியாள் கிறிஸ்துவின் மனித இயல்பை மட்டுமே பெற்றெடுத்தார், அவருடைய தெய்வீக இயல்பை அல்ல என்று அவர்கள் வாதிட்டதை அவர்கள் முன்னிறுத்தி திருத்தந்தை செலஸ்டின் I மற்றும் அலெக்சாண்டிரியாவின் புனித சிரில் தலைமையிலான திருச்சபை இதற்கு கண்டனம் தெரிவித்தது. புனித சிரில் சுட்டிக்காட்டியபடி ஒரு தாய் ஒரு நபரை பெற்றெடுக்கிறாள், ஒரு இயல்பை அல்ல. அதன்படி மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தாள். அவர் ஒரு தெய்வீக நபராக இருந்தார் மற்றும் இருக்கிறாள். மரியாள் கடவுளை தோற்றம் செய்யவில்லை அல்லது உருவாக்கவில்லை என்றாலும் அவள் தனது வயிற்றில் அவரை பெற்றெடுத்தாள். அவரை பெற்றெடுத்ததின் விளைவாக அவர் கடவுளின் தாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்.
ஆகவே அன்னை மரியாள் கடவுளின் தாயாக அவர் உயர்த்தப்பட்டதனுடைய நினைவை இயேசு கிறிஸ்துவின் மையத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே கடவுள் மனிதரை எவ்வளவு தூரம் அன்பு செய்திருக்கிறார் என்றால், தான் படைத்த படைப்புகளுக்கே அவர் தாயின் உரிமையை அளித்து அவர் உயர்வான நிலையிலே நம்மை வழிநடத்துகிறார் என்பதனுடைய முன்னடையாளமாக அன்னை மரியாள் கடவுளுக்கு தாயாக உயர்த்தப்பட்ட இந்த நிகழ்வை ஆண்டின் முதல் நாளில் நாம் சிறப்பித்து கொண்டாடுகிறோம். ஆகவே இத்தகைய பெயரும் புகழும் பெற்ற அன்னை மரியாளின் அடைக்கலத்தில் இந்த ஆண்டை நாம் வழிநடத்த இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை படைத்து ஆசீர்வதித்து பலுகி பெருகச் செய்த எங்கள் அன்பு தெய்வமே, எம் அன்பு இறைவா, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆராதித்து துதித்து மகிழ்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த சகல நன்மைகளுக்காகவும் எங்களை எந்த தீங்கும் அண்டவிடாமல் காத்த உமது பேரன்பிற்காகவும் உம்மை புகழ்ந்து துதிக்கிறோம். இந்த புதிய ஆண்டை தந்ததற்காய் நன்றி கூறுகிறோம். எங்கள் வாழ்நாட்களை கூட்டிக் கொடுத்து உமது கிருபையை அனுபவிக்க வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம். இந்த புதிய ஆண்டிலே எங்களை நீர் ஆசீர்வதித்து நீயே ஆசியாக விளங்குவாய் என்று சொல்லி உமது மகிமையின் பாதுகாப்பையும் உமது மகிழ்வின் வெளிச்சத்தையும் தூய ஆவி அருளும் அமைதியும் எங்களுக்கு தந்து உமது பிள்ளைகளாக விண்ணகத்தின் அதிபதியான ராஜாவின் பிள்ளைகளாக வாழ அழைக்கும் உமது பேரன்புக்காய் நன்றி கூறி மன்றாடுகிறோம். உம்முடைய பரலோக வெளிச்சத்தை எங்கள் முகத்தில் நீர் வீசச் செய்து உமது வாக்குத்தத்தம் என்னும் வாளை கொண்டு தூய ஆவியின் துணை கொண்டு இந்த உலகத்தின் இருளான சண்டை சச்சரவுகள், புரிந்து கொள்ளாத தன்மைகள், கோபங்கள், எரிச்சல், தனிமை, வெறுமை, ஏற்றுக்கொள்ளப்படாத தன்மை, கடன் தொல்லைகள், நோய்கள், சாத்தானின் கட்டுகள் போன்றவற்றை உமது ஆசீர்வாதத்தால் வென்று எங்களுக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமான பாத்திரங்களாக உலகத்தில் வாழ எங்களுக்கு அருள் தருவீராக. இறைவனின் தாயும் எங்களுடைய தாயுமான அன்னை கன்னிமரியாள் எங்கள் வாழ்க்கை போராட்டங்களில் துணை நின்று பாவ மாசு அணுகாத இயேசுவின் அன்பு பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு வழிகாட்டுவாராக. எவ்வகையிலேனும் தீட்டுப்பட்டவர்கள் ஆண்டவரின் இல்லத்தில் நுழையாதபடி வாயில் காவலராக எங்களை தூய்மைப்படுத்த கடவுளால் கொடுக்கப்பட்ட எங்கள் அன்பு தாயே, நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் தூய்மையோடு வாழ எங்களுக்கு துணை புரியும். எசாயா புத்தகம் 54, 13, 14 மற்றும் 17 இறை வார்த்தைகளில் வாக்குத்தத்தமாக எங்களோடு பேசும் ஆண்டவரே, உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார். உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெறச் சிறப்புறுவார். நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். நேர்மையில் நீ நிலைநாட்டப்படுவாய். ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போம். நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது. உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் அடக்கி விடுவாய். இவையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாய் இருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவருக்கும் நிறைவான பாதுகாப்பையும் மகிழ்வையும் எதிர்நோக்கையும் தந்து உங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த புதிய ஆண்டிலே கடவுளின் அன்பை இன்னும் அதிகமாக சுவைக்க, அன்னை கன்னிமரியாளின் உடனிருப்பை இன்னும் நெருக்கமாக உணர உங்களை மனதார வாழ்த்துகிறேன். உங்களுக்காக என்றும் ஜெபிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அருள் தந்தை ஜான் கென்னடி, தூய ஆவியார் சபை, பெங்களூரு.